ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜிகர்தண்டா செஞ்சு குடிக்கலாம். அதுவும் மதுரை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் சுகர் நல்லா ஹீட் பண்ணுங்கள், மெல்ட் ஆகிற வரைக்கும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா டீ கப்பில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி லிக்விட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலில் ஆறுறதுக்கு வச்சுடுங்க. இதுதான் ஜிகர்தண்டா சிரப். அதுக்கப்புறமா மில்கில் நீங்கள் பால்கோவா ஆட் பண்ணுங்கள், சுகர் ஆட் பண்ணுங்கள், வெனிலா எசன்ஸ், அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜிகர்தண்டா சிரப் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க ஓவர் நைட், இல்லைனா 6 ஹவர்ஸ் ஐஸ்கிரீம் வர வரைக்கும். அதுக்கப்புறமா மில்க், இது ஜிகர்தண்டா மில்க். இதை மில்கில் நம்ம ஜிகர்தண்டா சிரப் சுகர் ஆட் பண்ணி அதை ஆறதுக்கு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் வச்சா போதும். அப்புறம் நம்ம செஞ்சுருந்த ஐஸ்கிரீம் நான் இது ஓவர் நைட் வச்சுருந்தேன். முதல்ல நீங்கள் பாதாம் கோன் எடுத்துக்கோங்க, நன்னாரி சிரப் ஆட் பண்ணுங்கள், ஜிகர்தண்டா மில்க் அண்ட் ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம். அவ்வளோதான், உங்கள் ஜிகர்தண்டா ரெடி. சில்லுன்னு குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் ஷர்பத், அப்படியே இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நீங்கள் இந்த மாதிரி வாட்டரில் பாதாம் பீசினா 3 to 4 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஊறினதுக்கப்புறமா பாதாம் பீசின் அந்த மாதிரி ஆகிடும். முதல்ல ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாதாம் பீசின் நல்லா ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நாகப்பழம் சிரப், இது 90 ருபீஸ் தான் பாட்டில், வெளியில் ஸ்டோர்ஸில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஜாமுன் சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நாகப்பழம் சிரப் கேட்டாலே தந்துடுவாங்க. அப்புறம் இதில் நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜரில் வச்ச சில்டு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இதில் மெயினாக மலாய் ஆட் பண்ணுவாங்கங்க. நீங்கள் 20 ருபீஸ் கிளாஸ்க்கு எப்படி அவங்க மலாய் ஆட் பண்ணுவாங்க, இதுதான் அவங்க ஐடியாவே. முதல்ல ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டை மில்கில் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுட்டு அதை மேலே ஆட் பண்ணிவிடுவாங்க. பர்ஃபெக்ட் சென்னை ஸ்டைலில் பால் ஷர்பத் ரெடி. குடிச்சு பார்த்துட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹே எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மேங்கோ சீசன் இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சாகு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்கிற ஜவ்வரிசி உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை எடுத்துக்கோங்க. பாயில் பண்ணிக்கோங்க, அதை வாஷ் பண்ணிக்கோங்க. சின்னதாக கிடைக்கலன்னா பெருசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மில்கில் சுகர் ஆட் பண்ணி பாயில் வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நார்மல் மில்கில் ஆட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் நம்மளுக்கு ரொம்ப திக்காக தேவையில்லை, நார்மல் மில்க் கன்சிஸ்டன்சி மாதிரி இருந்தாலே போதும். அப்புறமா வேக வச்ச சாகு ஜவ்வரிசி, 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு பேசில் சீட்ஸ் ஊற வச்சது, ஒரு மேங்கோ எடுத்துக்கோங்க. ஹாஃப் மிக்சியில் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி பியூரே பண்ணிக்கோங்க, ஹாஃப் சாப் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு கப்பில் இல்லை ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணுங்கள் வித் மேங்கோ ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் சாப்டு சம் மேங்கோஸ். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப்